Taste the Daily. நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர் அதிமுக முன்னாள் அமைச்சரையும் பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினரையும் சந்தித்து வாழ்த்து பெற்றார். சத்தி நகராட்சி வடக்குப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தையர் கலைஞர் பாக்கியத்தின் மகனான மாணவர் சுரேந்தர் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி கொண்டு வந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டின் மூலமாக தனது மருத்துவ கனவை நனவாக்கியுள்ளார். இதனையடுத்து முன்னாள் கல்வி அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான KA செங்கோட்டையனையும் பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினருமான A பன்னாரியையும் சந்தித்து வாழ்த்தும் ஆசியும் பெற்றார். இந்த நிகழ்ச்சியின் போது மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் வெங்கிடுசாமி, பழனிசாமி, வக்கீல் வெற்றிவேல், மாவட்ட இளம்பெண் பாசறை துணை செயலாளர் விமலா மோகன்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். தருமபுரி மாவட்டம் அரூரில் புதிதாக கட்டப்பட்ட நூலக கட்டிடத்தை முன்னாள் அமைச்சர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அரூரில் நீண்ட நாட்களாக மாணவ மாணவிகளின் பயன்பாட்டிற்காக நூலகம் வேண்டி சட்டமன்ற உறுப்பினர் வே சம்பத்குமாரிடம் மனு அளித்தனர். இதனையடுத்து சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து 87 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய நூலகம் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த புதிய நூலக கட்டிடத்தை சட்டமன்ற உறுப்பினர் வே சம்பத்குமார் தலைமையில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான KP அன்பழகன் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் RR பசுபதி, அரூர் நகர செயலாளர் ARSS பாபு, பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி, தருமபுரி MP வேட்பாளர் அசோகன், தருமபுரி மாவட்ட துணை செயலாளர் செண்பகம் சந்தோஷ், பாஷா, சிவன், பழனிமுருகன், காவேரி, வார்டு கவுன்சிலர்கள் கலைவாணன், பூபதி, காதர், ராணி மனோகரன், இளைஞரணி அரூர் நகர துணை செயலாளர் நேதாஜி மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 75 லட்சம் ரூபாய் மதிப்பில் வளர்ச்சி திட்டங்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். பெத்தவேப்பம்பட்டு, துறிஞ்சிக்குப்பம் ஆகிய பகுதிகளில் 61,75,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய பள்ளி கட்டிடங்கள் மற்றும் 13,24,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம், நியாய விலை கடை ஆகியவற்றை திறந்து வைத்தார். இந்நிகழ்வின் போது முன்னாள் MLA சம்பத்குமார், முன்னாள் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கோபால், முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் பலராமன், ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய துணை செயலாளர் பாரதிதாசன், ஊராட்சி மன்ற தலைவர் கலைவாணி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் பவானி சட்டமன்ற தொகுதியில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்ட பணிகளை முன்னாள் அமைச்சர் KC கருப்பண்ணன் பூமி பூஜையுடன் தொடங்கி வைத்தார். அம்மாப்பேட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட கடப்பாநல்லூர், கோச்சாரிமங்கலம், கல்பாவி, மாணிக்கப்பாளையம் ஊராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வளர்ச்சி நிதி மற்றும் 15வது நிதிக்குழு மாணிக்க நிதியில் இருந்து புதிய தார்சாலை அமைத்தல், மழைநீர் வடிகால் மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி என பல்வேறு வளர்ச்சி பணிகளை அதிமுக முன்னாள் அமைச்சரும் பவானி சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான KC கருப்பண்ணன் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அம்மாப்பேட்டை ஒன்றிய செயலாளர்கள் முனியப்பன் மற்றும் மேகநாதன் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த வீரம்பாக்கம் கிராமத்தில் அதிமுக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் தூசி K மோகன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் பங்கேற்றார். மேலும் அனைத்துலக MGR மன்ற துணை செயலாளர் ஜாகிர் உசேன், அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சத்தியவாடி பாஸ்கர் ரெட்டியார், மாவட்ட அவைத்தலைவர் TKP மணி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெத்தநாயக்கன்பாளையம் வடக்கு ஒன்றியம் பகுதியில் அதிமுக சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர் முருகேசன் முன்னிலை வகித்தார். மேலும் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர் ஜெய்சங்கரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே புல்லாக்குட்டை பகுதியில் மறைந்த முன்னாள் அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் முருகனின் படத்திறப்பு நிகழ்வு அவரது இல்லத்தில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் KC வீரமணி, சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு திருவுருவ படத்துக்கு மலர் தூவி சந்தனமாலை அணிவித்து குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினர். இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் நிலோஃபர் கபில், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவி சம்பத்குமார், டாக்டர் பசுபதி, வாணியம்பாடி நகர செயலாளர் சதாசிவம், ஆலங்காயம் பேரூராட்சி செயலாளர் சிவக்குமார், உதயேந்திரம் பேரூராட்சி செயலாளர் சரவணன், ஜோலார்பேட்டை நகர செயலாளர் சீனிவாசன், மேற்கு கழக செயலாளர் ரமேஷ், கந்திலி மேற்கு ஒன்றிய செயலாளர் மணிகண்டன், ஏழுமலை மாவட்ட பிரதிநிதி உதயகுமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான KA செங்கோட்டையன் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்வில் பேசிய அவர், ஸ்டாலின் ஆட்சியில் 3 முறை உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வீட்டு வரி, சொத்து வரி பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது எனவும் 2026இல் ஸ்டாலின் கட்சிக்கு முடிவுரை எழுத மக்கள் தயாராகிவிட்டனர் என அவர் பேசினார். பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஈரோடு மேற்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டம் செந்துறை வடக்கு ஒன்றியத்தில் அதிமுக நிர்வாகிகளுக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பை ரா தமிழ்ச்செல்வன் உறுப்பினர் உரிமைச் சீட்டுகளை வழங்கினார். ஒன்றிய அவைத் தலைவர் குழுமூர் செல்வம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வரகூர் அருணாச்சலம் முன்னிலை வகித்தார். மேலும் மாவட்ட கழக அவைத் தலைவர் குணசீலன், மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் வீரபாண்டியன், மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் சந்திரகாசன், செந்துறை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ரமேஷ், முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் சுரேஷ், பெரியகுறிச்சி ஊராட்சி மன்ற தலைவர் அழகுதுரை உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவையின் 50வது ஆண்டு விழாவை ஒட்டி கட்டிட தொழிலாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அரக்கோணம் சு ரவி வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் எம் மதார் சாஹிப் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அண்ணா தொழிற்சங்க துணை செயலாளர் கண்டக்டர் குமார் முன்னிலை வகித்தார். இதில் நகர செயலாளர் பாண்டுரங்கன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்.